தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி 100 ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட தமிழக அரசு மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்தது. அதற்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கிய நிலையில் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற இந்த விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். முன்னதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங், கனிமொழி எம்பி உள்ளிட்டோருடன் சேர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். விழாவில் பாஜக சார்பில் தமிழிசை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மேலும் தமிழக அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, தேநீர் விருந்து விழாவை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்த நிலையில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இதனை அடுத்து திமுக பாஜக உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுலை அழைக்காதது ஏன்? திமுக பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளது என முன்பிருந்து கூறி வருகிறோம். இது தற்போது வெட்ட வெளிச்சமாக உள்ளது. நாங்கள் பாஜக அணியில் இருந்தபோது கூட பாஜக தலைவர்களை அழைத்து விழா நடத்தவில்லை. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் திமுகவில் இணைந்து விட்டன. அவர்களுக்கு என எந்த தனித்தன்மையும் இல்லை என்று கூறியுள்ளார். அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன்னா அவங்க அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆளுநர் டி பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்கணும்னு சொல்லி முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வராரு. இப்போ பாஜக கூட திமுக நெருங்கி பயணிக்கிறதா பார்க்குறீங்களா? நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தாங்க. எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை நண்பர்களுமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களை சங்கி என்று கூறுகின்றனர். உண்மையில் பாஜகவின் பி டீம் திமுக தான். பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை என கூறி முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பா பெயரில் 100 ரூபாய் காசு வெளியிட்டதும் கைகுலுக்கி கொண்டாடுகின்றனர். அவ்வளவுதானா உங்க கோபம்? 100 ரூபாய் செல்லா காசுக்கு சரணடைந்து விட்டீர்கள் என்று கூறியுள்ளார். திமுகவை யார் எதிர்த்தாலும் சங்கி, பிஜேபியின் பி டீம். உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏயிலிருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்க தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து? இதே ஆளுநரை தான் நீங்க மாற்ற சொல்லி போராடினீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்க நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கோவச்சுக்கிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை, உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்க அவங்க அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னா போய் எதுக்கு நீங்கள் அங்கே போய் கைகுலிக்கு கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே. நீங்கள் மாற்ற சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதம். ஒருத்தரும் பேசலை. இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவரெல்லாம் வாயை திறக்கலையே, திறக்கல. கோவையில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினர் மேற்கொண்ட அகழாய்வில் புதிய கற்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய தஞ்சாவூர் தமிழ் பல்கலையின் கடல்சார் தொல்லியல் மற்றும் பண்டைய வரலாற்று தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் செல்வகுமார், இந்த அகழாய்வானது கோயம்புத்தூர் பகுதியில் வரலாற்றை கிமு 1600 வரை எடுத்து சென்றுள்ளது என்று நாம் உறுதியாக கூறலாம். இந்த அகழாய்வில் கிடைத்த இந்த மாதிரிகளையும் சான்றுகளையும் நாங்கள் இன்னும் காலக்கணிப்புக்கு உட்படுத்தவில்லை. இதை காலக்கணிப்பு உட்படுத்துவோம். இந்த அகழாய்வை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். அடுத்த ஆண்டு மீண்டும் இப்பகுதியில் ஆய்வு செய்வோம் என்றார்.
பராமரிப்பு பணிகள் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பணிகள் முடிந்துவிட்டதால் இனி வழக்கமாக இயங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதிகை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல் எக்மோரில் இருந்து இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2-வீலரில் லிப்ட் கேட்டு வந்த பெண்ணை பலாத்காரம் செய்துவிட்டு தலைமறைவான நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் கூறியதாவது: கல்லூரி படிக்கும் 21 வயதான மாணவி ஒருவர் கோரமங்கலா பகுதியில் நண்பர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பினார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடம் 2-வீலரில் லிப்ட் கேட்டு பயணித்தார். அந்த நபர் மாணவி சொல்லும் பாதையில் செல்லாமல் வேறு பகுதிக்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளார். மாணவியின் மொபைலில் இருந்து ஆபத்து கால செய்தி மற்றும் தகவலை தொடர்ந்து பெண்ணின் நண்பர்கள் தேடி சென்றனர். ஹொசூர் சர்வீஸ் சாலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது அந்த இடத்தில் பேண்ட் மற்றும் அணிந்து முகத்தில் காயத்துடன் ஒருவர் நிற்பதை நண்பர்கள் பார்த்துள்ளனர். அவரை பிடிக்க முயற்சித்ததை தொடர்ந்து அந்த நபர் தப்பி ஓடினார். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூருவில் போக்குவரத்துக்கு இடையூறாக சில நாட்களாக சாலையில் இளைஞர்கள் சிலர் வீலிங் செய்து வண்ணம் இருந்துள்ளனர். இது அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதோடு அவர்களை ஆத்திரம் கொள்ளவும் செய்துள்ளது. இதனை அடுத்து அங்கு நேற்று முன்தினம் வீலிங் செய்த இளைஞர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றி மேம்பாலத்தில் இருந்து தூக்கி வீசினர் அப்பகுதி மக்கள். மேலும் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். கோல்கட்டாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி விசாரணை நடத்தப் போவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தஞ்சை ஒரத்தநாடு பாலியல் பலாத்காரம் குறித்து இதுவரை எந்த செய்தி நிறுவனமும் பெரிதும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. UPSCக்கு பதிலாக RSS மூலம் அரசு பணியில் ஊழியர்களை அமர்த்தி அரசியல் சாசனம் மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்துவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் லேட்டரல் என்ட்ரி மூலம் ஆட்களை நியமித்து OBC மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடு வெளிப்படையாக பறிக்கப்படுவதாகவும் மத்திய அரசை சமூக வலைதள பதிவு மூலம் ராகுல் சாடியுள்ளார். ஜார்க்கண்டில் ஆளும் முக்தி மோர்ச்சா கட்சியின் 6 MLA-க்களுடன் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் திடீரென டில்லிக்கு சென்றிருப்பது இண்டி கூட்டணியினரிடையே பல்வேறு விவாதங்களை எழச் செய்துள்ளது. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது முதல்வர் பொறுப்பை சம்பாய் சோரன் ஏற்றார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வரானார். இதனால் சம்பாய் சோரன் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் பாஜகவில் சேர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியது. ஆனால் இந்த தகவலுக்கு சம்பாய் சோரன் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் தற்போதைய டெல்லி பயணம் எதிர்க்கட்சிகளை கிடுகிடுக்க செய்துள்ளது. சுதந்திர தினத்தன்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் பிரதமர் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் சில பிரபலங்களுக்கு விருந்து அளிக்கப்படுவது வழக்கம். இதில் தலைமை நீதிபதி உட்பட பலர் பங்கேற்பர். இந்த விருந்தில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரான ராகுலும் பங்கேற்றார். அப்போது ஜனாதிபதியுடன் தனியாக 20 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தாராம் ராகுல். இது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஜனாதிபதியுடன் என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்ள பாஜகவினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சரும் அமேதி தொகுதியில் தோற்ற வருமான ஸ்மிருதி இரானி மிகவும் ஆவலாக இருக்கிறாராம். ஏர் இந்தியாவில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவர், அவர் குறித்த விவரம் வெளியிடப்படவில்லை. அவர் லண்டனின் ஹுத்ரு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கி இருந்தார். அங்கு நேற்று இரவு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுகுறித்து நைஜீரியாவை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று நடத்தும் ஹோட்டல் ஒன்றில் நடந்த சட்டவிரோத சம்பவத்தில் எங்களது ஊழியர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். எங்களது ஊழியருக்கு அனைத்து உதவிகளை வழங்குவதுடன் ஆலோசனையும் கொடுத்து வருகிறோம். அவரின் தனிப்பட்ட உரிமைக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே அந்த பெண் ஊழியர் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஏர் இந்தியா நிறுவனம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸின் தோற்றத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், நான் கமலாவை விட அழகாக இருக்கிறேன். நான் கமலாவை விட நல்ல லுக்காக இருக்கிறேன். எனக்கு இருக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் இவரை எதிர்த்து போட்டியிட வேண்டியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு என்ன ஆனது? நான் அவரை எதிர்த்து களத்தில் இருக்கிறேன். ஆனால் பைடன் விலகிவிட்டார். இப்போது வேறு ஒருவருக்கு எதிராக போட்டியிடுகிறேன் என்று பேசியது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது.